ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டாக போய்ட்டு ஒரு சின்ன ஒரு கூப் அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கேஜுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கூப் அப்டேட்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கூப் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோவே நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜ் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த கேஜ் போகிறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபாலேருந்து 14 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக 15,000, அதாவது 15 ரூபா கிட்ட வந்துருச்சு தான் சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீட்டு இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான சீட்டு தான் எடுத்துகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ எடுக்கலை, ஸோ ஓல்டு தான் எடுத்தோம். அதுவுமே எடுத்து கொஞ்சம் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் சீட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, ஸோ அந்த கம்பி, இந்த பைப்பு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு இருக்குல்ல, அந்த பைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு தான். அந்த சீட்டு மட்டும் தான் கொஞ்சம் பழசு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கதவு செய்யறதுக்கே ஒரு 300 ரூபா கிட்ட வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இரும்பில் தான் வச்சோம். அது வந்து பைப்பு வெல்டிங் ஒழுங்காக உட்காராதனால விழுந்துருச்சு. ஓல்டு வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து லைட்டு எல்லாமே மாட்டி செம்மையாக வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, அதுக்காண்டி சரி சொல்கிறேன். ஸோ அப்படியே போய்ட்டு சும்மா ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துட்டுலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா வெயில் வேறு பயங்கரமாக அடிக்கி. ஸோ கேஜை நம்ம வந்து இப்போ வந்து வேறு மாதிரி செட் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி ஒரு செட்டு, அதுக்கப்புறம் தவுடால், அதுக்கப்புறம் கன்னியாஸ்திரியோடைய சிக்கு, இதெல்லாம் சேல்ஸ் இருக்குது. யாருக்கும் வேணுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் காமிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்துக்கோங்க, உள்ள கேஜி வந்து எம்டியாக தான் இருக்குது. புறா ஃபுல்லும் கழிச்சிட்டு ஒரு கம்மியான புறாக்கள் போட்டுட்டு கரண்ட் செட்டு போட்டு வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியாவில். ஸோ நீங்கள் இல்லைனா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இது பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கேஜ் எதுவும் அப்டேட் பண்ணலாமா, எப்படியும் ஷிஃப்ட்டு மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வெளியே போகலாம், வெளியே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ புறா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல எல்லா புறாவும் மாடி உள்ளே போயிடுச்சு. புறாலாம் காணோம். ஸோ புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மாடி உள்ளே போய் இறங்கிடுச்சு. கர்ணப்புறா மட்டும் தான் அதில் நிற்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா எல்லாமே அங்கே மாடியிலேருந்து கீழே வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபுட்டை போட்டு விட்டுலாம். போட்டு விட்டு போதும் என்னாச்சு என்னட்டோ சரி திடீர்னு போன வந்துட்டான், டக்குன்னு இறங்கி அடிச்சுட்டு போயிடும். நான் அதில் கொண்டு போய் விட்டு